வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து குட் பேட் அக்லியோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன், இந்த குட் பேட் அக்லின் டைட்டிலில் வந்து இந்த குட் எடுத்துட்டு பேட் அண்ட் அக்லின்னு இருக்குல்ல, இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு இந்த படத்தை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தார். நான் ஏகே அஜித் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் பாய், அஜித் சார் ரொம்ப பெரிய ஃபேன் பாய் சொல்லிட்டே இருப்பார். மேபி அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படம் வந்து நான் பார்க்க போகும்போது எனக்கு பார்த்துட்டு வெளில நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்ம ஏகே சார் வந்து விடாமுயற்சி அப்புறமா நான் விடாமுயற்சி பார்த்துட்டு நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா வந்து ஒரு மாஸ் இல்லை, ஒரு கிளாஸ் இல்லை, அவரோட வாக்கு, அவரோட டைலாக் டெலிவரி, அந்த ஒரு அப்படி பேஸான வாய்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் இது எல்லாமே கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆதிக் இஸ் பெஸ்ட் டேரக்டர், ஒஸ்ட் ரைட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரால் வந்து ஒரு புது ஐகானிக் சீக்கை கிரியேட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இது படம் எண்டு வரைக்குமே வந்து இன்னொரு, அதாவது ஏகே அஜித் சாரோட வேறு படத்தோட ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக இருந்தே தவிர ஒரு ஃபேன் பாய்னா வந்து எப்படி என்னன்றதே அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு சே பிகாஸ் ஐ எம் ஸோ டிசப்பாயிண்டட் அபவுட் திஸ் மூவி. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபேன் பாய் சொல்ல போகும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா வந்து ஒரு புதுசாக ஒரு காட்ட போகிறோம், நம்ம வந்து பார்க்காத விஷயத்த வந்து நம்ம ஒரு ஃபேன் பாய் காட்ட போகிறோன்னு இருக்குல்ல, அது கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே பார்த்த வளராரு, அதே பார்த்த ஆரம்பம், அதே பார்த்த ஆலுமா டோலுமா சாங்ஸு நம்ம பல வாட்டி கேட்டு ரசித்து கொண்டாடின சாங்ஸ் தான். அங்கங்கே வந்தால் பிரச்சனை இல்லை, டோட்டலாகவே அதுதான் இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு மிட் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரோவாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு ஐகானிக் நியூ ஃபேன் பாய் சம்பவமாக எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி இருந்த படத்தில் இருந்தது எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து 1.5 வருஷமாக நான் எழுதுனேன்னு சொன்னார்ன்றேன். சீரியஸாக 1 வருஷன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த கதைக்கு அவர் 1 வருஷம் டைம் கொடுத்து எழுதினாருன்னு அவர் உண்மையாக சொன்னார்னா சீரியஸ்லி இஸ் அ டெரபிள் ரைட்டர் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா லிட்டரலி கைஸ், நீங்கள் படத்தை பார்க்குறீங்க, இப்போ யாருக்கு தெரியும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ஹார்ட் கோர் அஜித் ஃபேன்ஸு. அஜித் ஏகே சாரே வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியுமே தலைன்னு கத்துறானுங்களே, அவங்க மாதிரி ஆட்களால் தான் இந்த படம் வந்து ரொம்ப கொண்டாடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா தலை வரணும், அவ்வளோதான். ஆனால் தலை பிடிக்கும், ஆனால் அவருக்கான கேப்பபிலிட்டி வேறு இருக்குது. அதை நான் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க என்ன மாதிரி வந்தவங்கலாம் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு அது ஹோல் படத்துல எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் பிடிச்சது. ஒன்று, அஜித் சாரோட அந்த லுக்கு. ஒவ்வொரு லுக்குமே பார்த்தீங்கன்னா ஹி டிட் வாட் யூ வாண்ட். அவர் டேரக்டர் என்ன கேட்டாரோ அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த பழைய தீனா அந்த கேரக்டர் அந்த பாடி குறைச்சதாக இருக்கட்டும், ஹி டிட் வெரி ஹார்ட் ஒர்க். அதே சமயம் 2வது எனக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் போர்ஷன் கிட்ட ட்ராக்கி சாங் வரும், அதுக்கெலாம் செதறிட்டேன் நானே. பிகாஸ் வி ஆல் நோ ட்ராக்கி, அவங்க வந்து எவ்வளோ பெரிய மெட்டல் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு அது உள்ளே கொண்டு வந்து போட்டது நல்ல ஒரு ஐடியா தான். பட் மற்றபடி படம் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு வில்லனுக்கான ஒரு ப்ராப்பர் ஆர்க்கே அங்கே இல்லை, ஒரு வில்லனுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமேஷன் எஃபெக்டில் காமிச்சிடுறாங்க. அந்த வில்லனுக்கான ஸ்ட்ராங் இது இல்லை. காமெடி பண்ணுறானுங்க எல்லாம் வில்லனை மாற்றி ஒருத்தன் திடீர்னு வரான், அவன் ஏகே யாருன்னு தெரியுமான்னு சொல்கிறான். இன்னொருத்தன் திடீர்னு வரான், ரெட் ட்ராகன் யாருன்னு தெரியுமான்னு சொல்கிறான். ஒருத்தன் வரான், ஏகே ரிட்டர்ன் பற்றி ஒன்று தெரியுமான்னு. எல்லாருமே வில்லனாக காட்டுறாங்க. எல்லாருமே வந்து ஏகே அஜித் சார் வந்து பில்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த வில்லனுக்கான பில்டப்ன்றது அங்கே இல்லவே இல்லை. லிட்ரலி அது ஒரு பயங்கரமான வீக் போர்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றது ஒரு இருக்குல்ல, அது தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டாங்க. ஜான்விக்கு, டான்லி, அதுக்கப்புறம் மணி ஈஸ்ட், அந்த எனக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், திஸ் இஸ் அ டிசாஸ்டர். என்ன கேட்டால் வந்து குட் பேட் அக்லி படம் எனக்கு கத்தினா டு பி ஹானஸ்ட், நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். இது முன்னாடி போட்ட படம் ரிவ்யூகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் என்ன இருக்கும் அதான் ரிவ்யூ ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லுவேன் தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ எக்ஸ்பெக்டட் மோர் ஆன் திஸ் ஃபிலிம். நான் இந்த படத்துக்கு மேலே வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். ஏன்னா நான் மார்னிங் வந்து நான் ஒரு அஜித் ஃபேன் இல்லை, ஆனால் அப்படி இருந்துமே நான் ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் நிற்கிறேன்னா எனக்கு அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷனாக தான் நான் போய் நின்னேன்.
ஐ ரியலி டிசப்பாயிண்டட் வித் ஆதிக் ரவிச்சந்திரன். முக்கியமாக ஆதிக்கோட டைரக்ஷன் வந்து எனக்கு மார்க் ஆண்டனி அப்புறமா தான் ஒரு புரிதல் மாறிச்சு எனக்கு. அது எப்படி மாறிச்சுன்னா, ஸோ ஓகே அவருக்கு வந்து இப்போ ஒரு கதையை வந்து ஒரு மெயின் கீ எடுத்து அது நல்லா ட்ரைவ் பண்ணுறாரு, நல்லா எழுதுறாரு, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக கொண்டாட சொல்கிறது மார்க் ஆண்டனி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் ஆதிக். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சி போனேன். அது மாதிரி என்ன தெரியுமா இருக்குது, காது கிழிகிற மாதிரி மியூசிக், பயங்கரமாக தலை டம்ம 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 மியூசிக்கு. அப்புறமா வந்து ஹை ஆக்டேன் ஃபைட் சீன்ஸ் கூட கிடையாது, அது ஃபைட்டே கிடையாதுங்க, ஃபுல்லாக பிளாஸ்ட் தான். கடைசியில் ஓகே நம்ம வந்து இங்கே தான் இப்படி இருக்குது, சரி கிளைமேக்ஸ் கிட்ட வரப்போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்தால் அங்கே அதே தான் அர்ஜுன் தாஸ் வில்லனாக நடிக்கிற அர்ஜுன் தாஸ் அப்படி மறுபடியும் ஃபஸ்ட்டு அதே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு 10 ரூபாய் தரேன் அந்த பாட்டு போட்டு நான் அப்படியே நடந்து வந்து மறுபடியும் ஃபைட்டு. அங்கே வந்து அடிச்சு கிச்சு போட்டு இந்த பக்கம் ஆள் போடலாமா சாங் வந்துடும், அப்படியே தூக்கி போட்டு காரில் போவார். அங்கே ஒரு நல்ல ஃபைட் சீன் பயங்கரமாக 1-to-1 இருக்கும்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, பட்டனாக தொடறாங்க, AK-47 வருது. ஆதிக் இஸ் டோட்டலி பிளட். அவர் வந்து கண்ணை மறைச்சிருச்சு, இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவர் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறைச்சிட்டு சுயமாக யோசிச்சு ஒன்றுமே அவர் எழுதவே இல்லை இந்த படத்தில். என்னை கேட்டால் நான் உண்மையாக ஆனஸ்டாக சொல்கிறேன், he was not even written a single his own line. நான் தான் சொல்லுவேன், அந்த கதையாக இருக்கட்டுமே, பையனை கடத்திடுறாங்க, பையனை கடத்தி வச்சுக்கிறாங்க, அவனை காப்பாற்ற போகிறான், அதுவே ஒரு டெம்ப்ளேட் தான், அதுவே ஒரு புது கதை கிடையாது. இது ரெட் ட்ராகனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ வை. அது வந்து அவரோட இன்டர்வியூ பார்த்தேன் இப்போ தான் நான் ரீசெண்டாக, அப்போது சொன்னார் இது வந்து என்ன டூ ஆர் டை மாதிரி தான் சொல்லிட்டு இஸ் ரியலி டைடு. அவள் தான் இந்த முடிச்சு விட்டார் அவள் தான். நீங்கள் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு இந்த குட் பை அக்லி படம் எதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ வாட்ச் அண்ட் சிட். நீங்கள் பார்த்தோடனே நீங்கள் எல்லா அஜித் படத்தையும் ரிவைன் பண்ணிக்கலாம். வரலாறு ஓகே வாலி தீனா சூப்பர் ஆளுமாடோலுமா வேதாளம் எல்லாமே ரிவைன் பண்ணிட்டு அப்பாடா நம்ம வந்து ஒரு படத்துலேயே வந்து 20 படத்தை பார்த்துட்டோன்ற மாதிரி வெளில வரலாம். இன்னொன்று நான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னா எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் லோகி கிட்ட இருந்து கற்றுக்கணும். ரியலி தி ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம்னா விக்ரம் படம் மட்டும்தான் என்ன கேட்டால். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி பேட்டை, கார்த்திக் சுப்ராஜோட பேட்டை படம், அந்த படத்தில் ஒரு 2 சீன், ஒரு 3 டைலாக் கூட இருக்காது, ஒரு சீன் எதனா ஒரு சின்ன மேனேஜம் தான் இருக்கும் ரெஃபரன்ஸு. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க ஐடியாவில் வந்து புதுசாக புது வகையில் புது ஜானரில் புதுசாக ஒரு கேரக்டரில் உட்கார வச்சு அந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டு கொடுத்தாங்க. அதுதான் ஃபேன் பாய் சம்பவம். ஆல்ரெடி இருக்கிற கதையை தூக்கின்னு வந்து உள்ள சொருவி நடக்க விட்டு தலையை லிட்டரலி வேஸ்டட் அஜித் சார். எல்லாமே அந்த மேனரிசம் ஆகட்டும், ஸ்டைலர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. இனிமேல் இப்படி ஒரு படம் அஜித் சார் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். பிகாஸ் அது தெரில, நான் ஏன் இவ்வளோ வந்து வெறியோடு பேசுகிறேன்னா, பிகாஸ் ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் ஸோ மச். அண்ட் விக்ரம் பண்ணலாம் நான் ஃபேன் பை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு புது கைண்ட் ஆஃப் கமல்ஹாசன் நான் பார்த்தேன். அதில் ஒரு புதுசாக ஒரு அப்படியே ஒரு இன்டர்வல் சீனில் தாங்க கமலே வெளில வருவார், டைலாக் ஃபஸ்ட் டைலாக்கு பேசுவோம். அது ஃபேன் பாய் சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு இருக்கிற படத்தெல்லாம் ரெஃபரன்ஸில் போட்டால் அப்போ நீங்கள் ஒரு ஃபேனாக என்ன நீங்கள் அவரை ரசிச்சிருக்கீங்க, ஒரு ஃபேனாக நீங்கள் அவர் என்ன பார்க்காத விதத்தில் பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு பார்க்கலான்னா நான் சொன்னது தான், பயங்கரமான ஆமையாக இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் போய் பாருங்கள், ஜாலியாக கற்றுங்க, எல்லா படத்தையும் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் போவீங்கன்னா உங்களை அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எதாவது கனெக்ட் ஆகும். அதில் சில படங்கள்லாம் நான் பார்க்கல, அது பார்க்காமலே எனக்கு சில கனெக்ட் ஆகல, ஆனால் இருந்தால் கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. பெருசாக நான் பார்த்துனா எப்பயோ முன்னாடி பார்த்தது மறுபடியும் ரீவைன் பண்ணணும். ஸோ இந்த படம் பார்த்து நிறைய ரீவைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த படத்தை ரிவ்யூ முடிச்சிக்கிறேன். எனக்கு இந்த படம் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அஜித் சாரோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஸ்வாகாக இருக்கட்டும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. ஃபேன்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. பட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். ஹோப் நெக்ஸ்ட் படம் அஜித் சாருக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு படமாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.